இப்ப உக்கிரதெய்வ வழிபாடு செய்யும் போது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு ஏதாவது இருக்கா? தயவு செய்து பலி கொடுக்கறத நிறுத்திடுங்க. மீடியால பார்த்துட்டு நிறைய வேலைகள் இன்னைக்கு செய்யறாங்க. எலுமிச்சம்பழத்தை நீங்க அறுக்கிறது தப்பு. எலுமிச்சம்பழம் அறுத்து தப்பு போடுறது ரொம்ப தப்புங்க. விளக்கு போடுறது ரொம்ப தப்பு. பூசணிக்காயை பெண்கள் அறுப்பது தப்பு. பெண்கள் அறுக்க கூடாது. பூசணிக்காயை விளக்கு போடுறதுக்கு கூட பெண்கள் அறுக்க கூடாது. பூசணிக்காய் பெண்கள் உடைக்க கூடாது. இந்த மாதிரி நிறைய சாஸ்திரம் சொல்லுது. தேங்காயை நம்ம கண்ணு திறந்துட்டோம்னா ஆண்கள் தான் தேங்காய் உடைக்கணும். பெண்கள் தேங்காய் உடைக்க கூடாது. நிறைய பெண்கள் சூர தேங்காய் விடுறாங்களேமா? விடக்கூடாது. ஆண்கள் தான் விடணும். நீங்க சூர தேங்காய் விடுறதா வேண்டிக்கிட்டீங்கன்னா கோயில்ல இருக்கக்கூடிய அர்ச்சகரோ அல்லது வேற யாராவது ஒரு ஆணை கூட்டு தான் நீங்க செய்யணும். ஒரு உயிர் வதை பெண்கள் செய்யக்கூடாது. அதுதான் அதோடைய காரணம். தேங்காய்க்கு உயிர் இருக்கு, எலுமிச்சம்பழத்துக்கு உயிர் இருக்கு, பூசணிக்காய்க்கு உயிர் இருக்கு, தும்டிக்காய்க்கு உயிர் இருக்கு, ஊமத்தங்காய்க்கு உயிர் இருக்கு. நம்ம எதெல்லாம் காய் நினைக்கிறோமோ அது எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. வளருது இல்ல, வளருது, வடிவு மாறுது. அதாவது பூவாது, அப்புறம் வயதுக்கு பெண்ணாகிறது, அப்புறம் பழுக்கிறது, குமரி ஆகிறது, அதுக்கப்புறம் முடிஞ்சு போகுது, ஆயுசு காஞ்சி முடிஞ்சு போகுது, முதிர்ந்து போகிறது. அப்போ அதுக்கு உயிர் இருக்கு. அதை பெண்கள் வதை பண்ணக்கூடாது. பெண்கள் எல்லா உயிரையும் காக்க பிறந்தவர்கள். கண்டிப்பா அதை செய்யக்கூடாது. எந்த பலியும் தெய்வத்துக்காக நீங்க இடாதீங்க. உங்களுடைய மனதை தெய்வத்துக்கிட்ட பலி கொடுங்க. அதுதான் அந்த வழிபாட்டுடைய முக்கிய நோக்கம்.